பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு பலனாவும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு எந்த காரியத்தெல்லாம் குறிச்சு இன்னைக்கு பயந்து நிற்கிறீங்க? மனிதர்களை குறித்து பயந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறிச்சுனாலும் பயப்படாதீங்க, நான் உனக்கு உன் கூட இருக்கிறேன். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத பார்க்க முடியும். எதை குறிச்சுமே உங்களுக்கு ஒரு பயம் வராது. மற்றவங்க பயம் காட்டுவாங்க, மற்றவங்க இதை செஞ்சா உன்னை இதை பண்ணிடுவாங்க, இதை செய்தா நீ இதில் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களை பயம் காட்டுவாங்க. அதை குறிச்சு பயப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க, பின்னாடி உள்ள காரியத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. அந்த ஒரு நொடியில அந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அன்னைக்கு ஆண்டவரை தாவீதுக்கு ஆண்டவரை அவருக்கு அந்த கோலியாத்தை குறித்து அவர் பயப்படலப்பா. ஏன்னா அவர் உங்களோடு இருந்தாருப்பா. அன்னைக்கு அப்பா உங்களை நோக்கி ஏசப்பா உங்களோடு ஏசப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். அவங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரை நீங்க மகா பெரிய ஒரு பலனா இருக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினால் இந்த பயத்தை உண்டு பண்ணுகிற கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் நாமத்தினால, பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால கையை எடு விலகு பொல்லாதவனே. பயமுறுத்துகிற ஆவிகள் இப்பொழுது தெரிபடுவதாக இயேசுவின் நாமத்தினால. சிந்தனைகளுக்குள்ள இருந்து எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற என்னமாய் முடியுமோன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற மகனை இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்குகிறது. நல்ல வேலை இல்லையே, எதிர்காலத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. உன் தலையில பெரிய ஒரு வலியாய் காணப்படுகிறது, பாரமாய் காணப்படுகிறது. அந்த வலி இந்த நிமிடத்துல இப்பொழுதே விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். உனக்கு கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு ஒரு வேலையை கொடுத்து உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ போ, உனக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு கோணலானவைகளை செவையாக்குகிறத நீ பார்க்க முடியும். ஏசப்பா நீங்க என் கூட வாங்கன்னு கூப்பிடு. கடன் பாரத்தை குறித்து வேலை இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற ஏசப்பா உனக்கு வழியும் சத்தியமும் ஒரு கூட உனக்கு ஒரு வழி பாதை காட்டுகிற தேவனாய் கூட இருக்கிறார் மகனே. அவன் சிறை இருப்புகள் மாறுகிறது, அந்த தலப்பாரம் மாறுகிறது, டிப்ரெஷனின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற ஆண்டவரை அவங்க கூட நீங்க இருந்த ஆளுகை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பயங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்க கூட இருக்கிறத பார்க்கும்படி ஒரு பலனா இருக்கும்படி அப்பா ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.